ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2018ல் அசாம் மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட அடிப்படையில் இந்த ஸ்டோலன் படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால கூகுளில் தேடினா என்ன பரிதாபங்க, சோஷியல் மீடியாவில் குறிப்பாக வாட்ஸ்அப் குரூப் போஸ்ட்டில் குழந்தைய கடத்துகிற கும்பல்னு வந்த தப்பான நியூஸை வச்சு 2 அப்பாவிகளை 200 பேர் கொண்ட காட்டு பிராண்டு கூட்டம் அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. அநியாயமாக இறந்து போன 2 பசங்களோட பேரண்ட்ஸ் பேசினதை படிச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் கலங்கிடுவாங்க. இது யாருக்கும் நடக்கக்கூடாத பயங்கரங்க. இந்த படத்தோட கதையில் கௌதம் தன்னோட தம்பி ராமனுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் நிற்கிறான். அவன் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது யாரோ ஒரு பெங்காலி பொம்பளை தன்னோட 6 மாத குழந்தைய திருடிட்டான்னு ராமனை தப்பாக அக்யூஸ் பண்ணுறத பார்க்குறான். இந்த சிக்கல் கொஞ்ச நேரத்தில் கிளியர் ஆனாலும் அவங்க 2 பேரும் குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் முன்னாடி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதுக்கப்புறம் இவங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சம்பவம் நடக்கிறது தான் இந்த ஸ்டோலன் படத்தில் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 93 நிமிஷம் ஓடக்கூடிய அந்த படத்தை அறிமுக இயக்குனர் கரண் தேஜ்பால் இயக்கியிருக்காரு. இது அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் தமிழ் டப்ல வரல, இங்கிலீஷ் சப்டைட்டில் தான். சரி, எந்த படித்தவனாவது கீழே கிடக்கிற குழந்தைக்குள்ளாவ நைட் டைம்ல எடுப்பானா, அதுவும் ரயில்வே பிளாட்ஃபார்த்தில் கிடக்கிறத? எதுக்கு இவனுக்கு? சரி, எடுத்தவன் அதை கையில் வச்சு ஆடிட்டேவா இருப்பான்? குழந்தைய பறி கொடுத்தவ இவன் கையில் தன் குழந்தையோட குள்ளாவை பார்த்ததும் இவன் தான் குழந்தைய திருடிட்டான்னு சட்டையை பிடிக்கும்போது என்ன இவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு நினச்சேன். அதுக்கு மேலே விஷயத்தை இன்னும் சிக்கலாக்க அங்கே வந்து போலீஸ் கிட்ட ஏடாவிடமாக பேசுகிறான். இவங்க கிட்ட இருக்க பணத்துக்கு கான்டாக்ட்ஸுக்கு ஏதாவது பேசி இதை அவாய்ட் பண்ணிட்டு வீடை பார்க்க போகாமல் இந்த 2 பிரதர்ஸும் இப்படி சொதப்புறாங்களே. இந்த டைரக்டர் ப்ரெஷரை ஏற்றி விட்டுருவார் போல இருக்குன்னு படத்தை தமிழ் டப்பில் வந்தால் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு திரும்பவும் பொறுமையாக பார்த்து முடித்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது ஏன் ஒரு கேரக்டர் மட்டும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அமைச்சிருக்காருன்னு. படம் ஈஸி வாட்சே இல்லைங்க. ஆனாலும் கடைசி வரை அங்கெங்கே நகர மாட்டீங்க. குழந்தைய யார் கடத்தினா, எதுக்காக கடத்தினாங்க, குழந்தைய பறி கொடுத்த அம்மா யாரு, அவ மேலேயே ஒரு கேஸ் இருக்குது, அந்த குழந்தைய கடைசியில் மீட்டாங்களா இல்லையான்னு ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லராக கொண்டு போகிறாங்க. 2 பிரதர்ஸையும் குழந்தை கடத்துறவங்கன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு கும்பலே அடிக்க துரத்திட்டு வரதை பார்த்து அள்ளு விட்டுரும். அதுவும் 2-3 சீன்ஸு நிச்சயமாக மனசில் நிற்கும். ஒன்று, அந்த மாப் அட்டாக்கை காருக்குள்ளேருந்து காமிச்சதை சொல்லணும். அடுத்து இவங்க ராஜஸ்தான் கிராமத்தில் இருக்கிற ஒரு குறுகின சந்துக்குள்ள உயிருக்கு பயந்துட்டு அங்கங்கே திருப்பி கடைசியில் ஒரு முட்டு சந்தில் மாட்டினது திக் தான். அந்த கிளைமேக்ஸ் சீன் சூப்பருங்க. குழந்தைய கடத்தினவன் லோக்கல் பைல்வான் வேற. இந்த மோசமான நிலைமைக்கு இந்த பிரதர்ஸை தள்ளி விட்டது எதுன்னா, சில நேரங்களில் எதை பற்றியும் கவலைப்படாமல் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணுறதும், அதை ரிசீவ் பண்ணுறவங்க சரியா தப்பான்னு கூட செக் பண்ணாமல் அதை பலருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறது தான். இது மாதிரி விஷயங்க ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்தாக முடியும், குறிப்பாக கிராமப்புறங்களில். மினிமல் டயலாக்ஸு மேக்ஸிமம் இம்பேக்ட்னு படத்தை கிரிப்பிங்காக எடுத்திருக்காங்க. முதல்ல நமக்கே வம்புன்னு இருக்கும், அப்புறம் ஸ்டேட்டஸ் முன்ன நிற்கும், அடுத்து கில்ட்டு, மாரல் கான்ஃப்ளிக்ட்டு, பொறுப்புன்னு மிஸ்ட்ரியோட கலந்துருக்காங்க. இந்த படத்து மூலமா மாப் மென்டாலிட்டியோட பயங்கரத்தை, இல்லீகலாக நடக்கிற வாடகத்தா விஷயங்கள்னு கிராமப்புறங்களில் நடக்கிற சில சங்கடமான உண்மைகளை வெளிப்படுத்துது. ஓப்பனிங்கில் இந்த பிரதர்ஸ் இன்வால்வ் பண்ணுறதுக்குன்னு சில அபத்தமான சீன்களை சேர்த்த மாதிரி நம்ம டென்ஷனை ஏற்றுறதுக்கு அடிபட்டு இருக்க தம்பியை விட்டுட்டு கௌதம் வெளியே வர சீனையும் நம்ம கடந்துட்டோம்னா இந்த படத்தை ஆத்தென்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். இதில் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ரியலாகவும் எமோஷனலாகவும் இருந்தது. மற்ற டெக்னிக்கல் விஷயங்க நம்மளை இந்த குழப்பத்துக்கு நடுவில் விட்ட மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது. நிச்சயமா படம் முடிஞ்சும் ஒரு இனம் புரியாத சோகம் மனசுல தங்கிடும். ஸோ நீங்க த்ரில்லர் ரசிகராக இருந்தா நீங்க பார்க்க வேண்டிய லிஸ்ட்ல கண்டிப்பா சேர்த்துக்கலாம். இந்த சங்கடமான படத்தை பேரண்டல் கைடன்ஸோட பார்க்க சொல்லியிருக்காங்க, அதனால கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.